நம்ம எதுக்கெடுத்தாலும் கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வந்து தள்ளிடுச்சு. பட் உண்மைதான், எல்லாருக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ எதுக்கெல்லாம் கவலைப்படணும், எதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில கிளாஸிஃபிகேஷன் நமக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஒரீஸ், இந்த கவலை, அந்த டென்ஷன் அப்படிங்கிறதுலேருந்து அன்றாடம் வந்து நம்ம விடுபட்டுறலாம். அது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் விஷயம் இருக்குது. அதாவது நமக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு நகை எடுக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், பையன் இருக்கிறான் படிக்க வைக்கணும், அவனை வேலைக்கு அனுப்பணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக தீர்த்து வைக்கக்கூடிய கவலைகள் கிடையாது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங் ட்ரீம், இப்படிதான் ஒரு ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ட்ரீம். ஸோ அதுக்காக வந்து கவலைப்படுறத விட அதுக்காக பிளான் பண்ணுறது தான் முக்கியம். ஆனால் அன்றாடம் கவலைப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இந்த கவலைகள் வந்து பார்த்திங்கன்னா கிறுக்குத்தனமான கவலைகள் கூட சில நேரத்தில் இருக்குது. அடுத்த நாள் காலையில் ஒருத்தருக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னா விடிய விடிய தூங்காமல் கவலைப்படுறது இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 கிறுக்குத்தனமான ஒரு கவலை தான். அதே மாதிரி ஒரு ஒரு பயணம் போயிட்டுருக்குறோம், பயங்கரமாக பசிக்குது, எங்கடா கடையை காணோம். சிம்பிளான விஷயம், எங்கேயாவது ஒரு சின்ன கடை வரும், வராமல் போயிடாது. ஆனால் அதுக்காக கவலைப்படுறது. கார் ஓட்டிகிட்ருக்க பைக் ஓட்டிகிட்ருக்க அந்த இண்டிகேட்டர் காமிச்சிட்ருக்கும், டக்குன்னு காமிக்க பெட்ரோல் தீரப்போகுதுன்னு அதை நினச்சிட்டே கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு சின்ன டேஷ் பண்ணுறது. இந்த மாதிரி சின்ன சின்ன கவலைகள். அப்புறம் டெய்லி பேப்பர் படிச்சுட்ருப்போம், ஆனால் அன்றைக்கி வந்து பேப்பர்காரன் பேப்பர் போட்டிருக்க மாட்டான். ரொம்ப சிம்பிள், வண்டி எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடையில் ஒரு பேப்பர் வாங்கி படிச்சுக்கலாம். ஆனால் பேப்பர்காரனை வந்து திட்டுவோம், பால்காரனை திட்டுவோம், நம்ம நினச்சிட்ருக்கிற டிஃபன் கிடைக்கலைன்னா மனைவியும் கூட திட்டுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன கவலைகளை எல்லாம் வந்து நம்ம தவிர்த்துருக்கிறதுக்கு சிம்பிளான வழி என்ன வழி தெரியுங்களா? இன்றைக்கி இது கிடச்சிருக்குது, பரவாயில்ல, இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். நாளைக்கு விடிஞ்சால் அதை தீர்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த டிஃபன் தானே கிடைக்குது, பரவாயில்ல, நைட்டு வந்து ஒரு சப்பாத்தியோ ஒரு பூரியோ ஒரு செஞ்சு சொல்லி சாப்பிட்டுக்கலாம். ஷர்ட் அயன் பண்ணாமல் வச்சுருக்குதா, பரவாயில்ல, நம்மளை பார்த்து அயன் பண்ண ஷர்ட் போடுன்னு எவனாவது கேட்கவா போகிறான் அப்படின்னு நாமளே வந்து மனதை வந்து பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா இந்த சின்ன சின்ன ஒரீஸில் வந்து தப்பிச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி பெரிய ஒரி அப்படிங்கிறது உங்களை வந்து பெரிய மன அழுத்தத்துக்கு கொண்டு வராது. ஆனால் இந்த சின்ன சின்ன ஒரி வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி மினிட் உங்களுடைய மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அடுத்த வேலையை சிந்திக்கிறத பற்றி நம்மளை வந்து தடுக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப கேர்லெஸ்ஸாக நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் நம்மளை விட்டுரும். ஸோ சின்ன சின்ன கவலைகளை வந்து நம்ம வந்து தள்ளி போடுறதுக்கு என்ன ஒரே வழினா, விட்டுங்க, மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு போகிறது தான். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போமா? அது வரைக்கும் பாய்.